வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஷாய் துக்டா எப்படி பண்றது பார்க்க போறோம். ஸ்வீட் தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸி மெத்தட்ல பண்றோம். வீட்டில் பிரெட் இருக்கும், பால் இருக்கும், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், சக்கரை, இது எல்லாமே இருக்கிறது தான் ஷாய் துக்டா எப்படி பண்றது ஒரு ஈஸியான ஸ்டைல சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிருக்கேன், அதாவது மில்க் மேட் யூஸ் பண்ணிருக்கேன். வீட்டில் மில்க் மேட் இல்லாதவங்க அந்த பால் என்ன கொஞ்சம் லைட்டா திக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா இந்த ரபடி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் 4 நம்பர், பால் 1/2 லிட்டர், குங்குமப்பூ 1 கிராம், பிஸ்தா 4 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 50 ml, சர்க்கரை 1 கப். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த பால் இந்த கடாயில ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். எதுக்காக கேட்டீங்கன்னா, இந்த ஷாய் துக்டாக்கு பால் நல்லா கொஞ்சம் ரப்டி மாதிரி ரெடி ஆகணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணும்போது நீங்க அந்த மேல ஆடை பாத்தீங்கன்னா, அந்த ஆடை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா இந்த வெசல்ஸ்ல இந்த பாலை ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஜஸ்ட் லைட்டா ஸ்க்ரப் பண்ணி நீங்க அந்த பால்ல போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறும். அதாவது இந்த பால் குக் பண்ணும்போது அந்த ஆடை இருக்குல்ல, அந்த ஆடை மேல படப்பட அந்த கலர் லைட்டா மாறும். அதே டைம்ல அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டா திக் ஆகும். பாருங்க, இப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் லைட்டா மாறும். இந்த டைம்ல நீங்க கடாயில ஒட்டும் போது அந்த பால் கொஞ்சம் கெட்டி ஆகும். அந்த டைம்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணி நீங்க போடும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஆடை ஒட்டும் போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்க போட்டுக்கணும். இதே நாங்க ஹோட்டல்ல பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து அந்த ஆடையை மட்டும் எடுத்து தனியா போடுவோம். ஆனா வீட்டில் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால ஸ்பூன்ல எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வீட்டில் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். அந்த ஆடை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி திக்கா வர டைம்ல தான் நம்ம கிட்ட இருக்க இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி திக்கா வரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த கண்டென்ஸ் மில்கை நான் கரெக்டா 50 ml ஆட் பண்றோம். வீட்டில் என்கிட்ட மில்க் மேடு இல்லைன்னா அந்த டைம்ல இந்த பால் இன்னும் கொஞ்சம் திக்கா ரெடி பண்ணிட்டு சக்கரை ஆட் பண்ணா ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த குங்குமப்பூ ஆட் பண்றோம். அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக. நார்மலா குங்குமப்பூ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஆனா இந்த பால்ல டைரக்டா குங்குமப்பூ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல கரெக்டா உங்களுக்கு வந்திருக்கணும். கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு கொஞ்சம் லைட்டா திக்காவும். அதனால இந்த டெக்ஸ்சர்ல எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். சக்கரை ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சக்கரை தண்ணி எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கணும்னா, அந்த பிரெட் ஒன்று ஃப்ரை பண்ண போறோம்ல, அந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணி இல்லை டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷாய் துக்டா கம்ப்ளீட் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி நீங்க கரெக்டா ரெடி பண்றீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்க 1 கம்பி போதும் 2 கம்பி போதும் அப்படிலாம் இல்லை. அந்த சக்கரை தண்ணியில லைட்டா மெல்ட் ஆன பிறகு எடுத்து வச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். இதுக்கு பிறகு இந்த எண்ணெயில இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ண போறோம். அதனால இந்த பிரெட்டை சைட்ல இருக்க ட்ரிமிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/2 கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெயில போடும்போது டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். சரிங்களா? நீங்க எண்ணெய் சூடு இல்லாம நீங்க போட்டீங்கன்னா அந்த பிரெட்ல எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிடும் போது ஒரு எண்ணெயா இருக்கும். அதனால கரெக்டான சூடுல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல ரெடி ஆயிடும். இதுக்கு பிறகு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல ஏலக்காய் பவுடர் ஆட் பண்றோம். இந்த ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் திருப்பி மென்ஷன் பண்றேன், இந்த சுகர் சிரப்பு தின்னா இருக்கணும், திக்கா இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு பிரெட் இதுல போட்டு டிப் பண்ணி இருக்கும்போது கரெக்டா அந்த சுகர் சிரப்பு கோட்டிங் ஆயிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பிரெட்டை சுகர் சிரப்ல போடுறோம். போட்ட பிறகு 2 சைட்ல ஜஸ்ட் திருப்பி நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா இந்த பிரெட் கம் சுகர் சிரப்ல நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி தான் கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிரெட் ஸ்லைஸ்ல 1 by 1 அரேஞ்ச் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த பால் பாத்தீங்கன்னா, அந்த பால் நல்லா திக்கா இருக்கு. இது அப்படியே மேல ஜஸ்ட் மேல போட்ட பிறகு கார்னிஷ் கொஞ்சம் பிஸ்தா போட்டீங்கன்னா ஷாய் துக்டா ரெடி. என்னங்க, இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைல சொல்லி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ப்ரிப்பரேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.